வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வில்லேஜ் டெக்ட்ரியில் நம்ம அடுத்து கொண்டு வந்துடக்கூடிய ப்ராடக்ட் ஆம்பிளிஃபையருக்கு தேவையான பவர் சப்ளைக்கான பிசிபி. அதாவது நம்ம அசம்பிள் செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையரில் டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய ஏசி சப்ளையை டியூவல் சப்ளை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபையர் மற்றும் ஃபில்டர் செக்ஷன் பயன்படுத்துவோம். அந்த செக்ஷனை ஈஸியாக அசம்பிள் பண்ணி நல்ல குவாலிட்டியான லாஸ் இல்லாத ஒரு வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர், அதாவது ஒரு டியூவல் சப்ளை டிசி மற்றும் சிங்கிள் சப்ளை டிசி பவரை வெளியில் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பவர் சப்ளை பிசிபி. நல்ல குவாலிட்டியாக ஒரு சில அடிஷ்னல் பர்ஃபெக்டான ஃபியூச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம். இந்த பிசிபி நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. பிசிபி தேவைப்படுறவங்க ப்ளஸ் இதில் பயன்படுத்தக்கூடிய பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மற்றும் ஃபில்டர் இது எல்லாமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வழியாக கிளிக் பண்ணி போய் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் உங்களுடைய அட்ரஸ்க்கு டோட்டலாக எவ்வளவு ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். நீங்கள் அந்த பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் எனக்கு அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு சேஃபாக ஆல் ஓவர் இந்தியா ஸ்பீடு போஸ்ட், பார்சல் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் மற்றும் கொரியர் சர்வீஸ் மூலிமா அனுப்பிச்சி வைக்கப்படும். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது, ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அதே போல் முன்கூட்டியே பணம் வாங்குறீங்களே, பொருள் அனுப்பாமல் ஏமாத்திட மாட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் வந்துடும். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பணம் கட்டுங்க, நம்பி பணம் கட்டுங்க, பொருள் உங்களுக்கு 100% சேஃபாக வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பிசிபியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு குவாலிட்டியான பிசிபி ப்ளஸ் ப்ராப்பரான டிசைன். இந்த பிசிபியை டிசைன் பண்ணி நமக்கு ப்ராடக்டாக கையில் கிடைக்கிய உதவிய திரு மேக் ஆடியோ அவர்களுக்கு நன்றி. ஸோ பாருங்கள் டிசைன் எந்தளவுக்கு ப்ராப்பராக ஃபினிஷ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பவர் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் டிரான்ஸ்ஃபார்மருடைய மெயின் டேப்பிங் இன்புட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு 24/024 அல்லது 30/30 நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய மெயின் டேப்பிங் இன்புட் எக்ஸாம்பிளுக்கு 30/030 வச்சுக்கோமே, 30 இங்கே சென்டர் டேப்பிங் 0 இங்கே ஒரு 30 இன்புட்டாக கொடுத்துட்றோம். இந்த இன்புட் என்ன ஆகுனா அடுத்து இங்கே நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி இன்புட்டுக்கு ஃபியூஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபியூஸு, இங்கே ஒரு ஃபியூஸு, 2 வோல்டேஜுக்கும் தனித்தனியாக ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் போர்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகி நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் லோட் ஆகி இதனுடைய வைண்டிங் ஃபெயிலியர் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் ஒரு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனாக இங்கே ஃபியூஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபியூஸ் ஹோல்டர் போட்டு ஃபியூஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி வைண்டிங்க்கு நீங்கள் ஃபியூஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆம்பிளிஃபையர் போர்டில் ஏதாவது ஓவர்லோடோ அல்லது ஷார்ட் சர்க்யூட்டோ நடந்ததுன்னா உடனே அது அதிக கரண்ட்டை டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியிலேருந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹெவி கரண்ட் ஃப்ளோவில் உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி லோட் ஆகும். அது என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரியை லோட் பண்ணும். ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி வைண்டிங்கில் நீங்கள் ப்ராப்பரான ரேட்டிங்கில் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் போய்கிட்டு உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மரை சேஃப்டி பண்ணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுடைய ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் செகண்டரிலையும் ஃபியூஸ் போட்டிருந்தீங்கன்னா அப்போது ப்ரைமரியில் ஒருவேளை ஃபியூஸ் போகலைனாலும் செகண்டரி வைண்டிங்கில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபியூஸ் உங்களுக்கு எரிஞ்சு போகி உங்களுடைய ஆம்பிளிஃபையர் போர்டையும் டிரான்ஸ்ஃபார்மரையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத செக் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆம்பிளிஃபையரில் டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி வைண்டிங்கும் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறதில்ல, செகண்டரி வைண்டிங்கும் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் நடந்ததுன்னா ஸோ அந்த ஷார்ட் சர்க்யூட்னால் ஓவர்லோட்னால் அதிக கரண்ட் கன்சம்ஷனில் உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் ஃபெயிலியர் ஆகி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங்கினுடைய இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி உள்ள ஷார்ட் சர்க்யூட்டோ அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஃபால்ட்டை தடுக்கிறதுக்காக மறக்காமல் இதில் செகண்டரியில் ஃபியூஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த செகண்டரி வைண்டிங்கான ஃபியூஸ் ப்ரொவிஷனை இந்த பிசிபியில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி உள்ளே போகிற இடத்துல நார்மலாக நீங்கள் மார்க்கெட்டில் இது வரைக்கும் ஒரு மெட்டல் டயோடு, அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இந்த மாதிரி ஒரு மெட்டல் டயோடு வாங்கி தான் பயன்படுத்துவீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு பிசிபி வாங்கிட்டு
இதில் நீங்கள் மெட்டல் டயோடு போட்டு யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல் டயோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது ஒரு மெட்டல் டயோடு மட்டுமே நீங்கள் ஒரு ₹130 ₹140 ரேஞ்சில் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு. ஆனால் அதை விட நீங்கள் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு விலை குறையும். நீங்கள் ஒரு 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலும் இந்த 35 ஆம்ஸ் அதாவது 35 ஆம்ஸ் கொண்ட இந்த டயோடை தான் நிறைய பேர் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு மெட்டல் டயோடு வாங்குகிற காஸ்ட்டில் நீங்கள் இந்த குவாலிட்டியான பிசிபி வாங்கிடலாம். ப்ளஸ் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 1510 ஸோ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் சேர்த்து வாங்கிடலாம். மீதி காம்பனன்ட்ஸ் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வரும். எதற்காக இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரே பிசிபியில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 15 ஆம்ஸ் கொண்ட ஒரு ரெக்டிஃபையர் நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது அடிஷ்னலாக இன்னும் ஆம்பியர் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னொரு ரெக்டிஃபையரை கூட பேரல் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதற்கான ப்ரொவிஷனும் இந்த பிசிபிலே கொடுத்துருக்கோம். ஸோ 2 பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை நீங்கள் போட்டுக்க முடியும். அதே போல் ரெக்டிஃபையருக்கு அடுத்து ஃபில்டர் செக்ஷனில் கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4700 மைக்ரோஃபேரட்டில் இருந்து நீங்கள் 6800 மைக்ரோஃபேரட் வரைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 1 2 3 4 அதாவது பாசிட்டிவ் சப்ளைக்கு 2 நெகட்டிவ் சப்ளைக்கு 2 யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது மொத்தத்துக்கு 2 கெப்பாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 10,000 மைக்ரோஃபேரட்லேருந்து 15,000 மைக்ரோஃபேரட் வரைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் 2 கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் சப்ளைக்கு 1 நெகட்டிவ் சப்ளைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஃபில்டர் கெப்பாசிட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு மெயின் ஃபியூச்சர். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ளை அவுட்புட் எடுக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே 3 பின் ஸ்க்ரூ டைப் கனெக்டர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாசிட்டிவ்க்கு இங்கே 3 பின் டைப்பு போட்டுக்கலாம். கிரவுண்டுக்கு நெகட்டிவ் சப்ளைக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ மொத்தமாக பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு ப்ரீ ஆம்ப்ளிஃபையருக்கு அதே போல் பவர் ஆம்ப்ளிஃபையர் 2 அதாவது செப்பரேட் போர்டாக 5 சேனலுக்கு 1 சப்வூஃபருக்கு 1 தனித்தனியாக போட்டிருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் பவர் சப்ளை எடுக்கும்போது அதனுடைய வயரை சால்ட்ரிங் அடிக்கிறதுல உங்களுக்கு சிரமம் இருக்கும். ஆனால் இந்த போர்டில் அந்த சிரமம் இருக்காது. 3 இடத்துல நீங்கள் தனித்தனியாக வேணாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், கிரவுண்ட் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அல்லது இந்த இடத்துல ஒரு ஜம்பர் வயரை போட்டு ஃபுல்லாக இங்கே எல்லாத்தையும் கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலேயே வச்சு கூட நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். அல்லது அடியில் வேணாலும் வச்சு நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். போர்டினுடைய பாட்டம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒரு திக்கான பவர் சப்ளைக்கான ட்ராக்கு அடிஷ்னல் லெட் கோட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன் கொண்ட பிசிபி. ஸோ இந்த மாதிரி பாட்டம்லேயும் நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்க்ரூ டைப் கனெக்டரை சால்டர் பண்ணி ஸ்க்ரூவும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஃபியூச்சர் நம்ம ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன். ஸோ அதுக்கு வந்து சிங்கிள் சப்ளையில் 12 வோல்ட்டோ அல்லது 5 வோல்ட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு ரெகுலேட்டர் வித் ஹீட்ஸிங் கூட போட்டுக்கிற ப்ரொவிஷன். அதற்கடுத்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் வித் ஹீட்ஸிங் கூட போட்டுக்கிற ப்ரொவிஷன். அதற்கு வந்து அடிஷ்னலாக ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இன்புட்லேயும் சரி அவுட்புட்லேயும் சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் டயோடு அதாவது 012 இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லையும் இதை கொடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா இங்கே டைரெக்டாக ஃபில்டராகி வரக்கூடிய அவுட்புட்டை டைரெக்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் மற்றும் 5 வோல்ட் ரெகுலேட்டருடைய அவுட்புட்டாகவும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சண்ட் ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம். வேணும்னா அந்த இடத்துல சண்ட் ரெசிஸ்டர் போட்டுக்கலாம் அல்லது ஜம்பர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் முடிந்தவரை இந்த பிசிபி யூஸ் பண்ணும்போது ஃபியூஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபியூஸ் ப்ரொவிஷனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துலையும் கூட ஜம்பர் வயரை போட்டுட்டு நீங்கள் இந்த பிசிபி அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல குவாலிட்டியான FR4 கிளாஸ் எபாக்சி மெட்டீரியல் கொண்ட பிசிபி 1.6 mm திக்னஸில் இந்த பிசிபியை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசிபி மற்றும் இந்த 15 ஆம்ஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இது எல்லாமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய பவர் சப்ளை பிசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரு மெட்டல் டயோடு வாங்கக்கூடிய காஸ்ட்டில் நீங்கள் ரெக்டிஃபயர் மற்றும் குவாலிட்டியான பிசிபி இது இரண்டையுமே சேர்த்து வாங்கிட முடியும். அதே போல் முடிந்தவரை ஆம்ப்ளிஃபையர் பவர் சப்ளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வயர், அதாவது இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு கொடுப்பீங்க பார்த்தீங்களா, மினிமம் 0.5 ஸ்கொயர் எம்எம்லேருந்து மேக்ஸிமம் 1 ஸ்கொயர் எம்எம் இருக்கக்கூடிய வயர் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியர் டெலிவரி இருக்கும். அதனால் வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்காது. ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு பவர் அவுட்புட் உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எடுக்க முடியும். ஸோ ப்ராப்பரான பவர் சப்ளை இன்புட் உங்கள் ஆம்ப்ளிஃபையருக்கு உள்ளே போனால் தான் உங்கள் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து பவர் அவுட்புட் வெளியில் வரும். ஸோ அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த ஜம்பர்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்தெல்லாம் மறக்காமல் ஜம்பர்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் ஜம்பர், இங்கே ஒரு ஜம்பர், இங்கே ஒரு ஜம்பர், இங்கே ஒரு ஜம்பர், இங்கே ஒரு ஜம்பர், இதெல்லாம் ஜம்பர் பாயிண்ட்டு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.